இன்னைக்கு நம்ம சேனலில் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன் இவங்க நடிப்பில் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சியான் விக்ரம் நிலத்தை அந்த ஊர் ஜமீன் ஏமாற்றி வாங்கிடுறாரு. அதே மாதிரி அங்கே உள்ள மக்களோட நிலத்தையும் வாங்கிடுறாரு. இதை சரி செய்ய ஒரு வெள்ளைக்காரன் கூட விக்ரமும் ஒரு மக்களும் தங்க சுரங்கம் தோண்ட போகிறாங்க. அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா இல்லையா, தங்கலான் உண்மையிலே யார், இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த தங்கலான். படம் நல்லா இருக்குது. இது பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. இதில் கொஞ்சம் ஃபேண்டஸியை கலந்து தான் ரஞ்சித் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது ஸ்லோ பேஸ்ட் மூவி மாதிரி தான். படம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் ஒவ்வொரு சீன்ஸ்லையும் ஹைப்பை ஏற்றிடுவாங்க. ஃபைட் சீன்ஸ் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஎஃப்எக்ஸ் ஒர்க், சிஜி ஒர்க் இது எல்லாமே படத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஜிவி தான் மியூசிக் போட்டிருக்காரு. அப்புறம் ஆக்டிங், விக்ரம் பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் ஆக்டிங் இது ரெண்டுமே படத்தில் வேறு லெவலில் இருந்துச்சு. மாளவிகா மோகன் ஆரத்தின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. படத்தில் நான் மைனஸாக நினச்சது படத்தோட லாங்குவேஜ் தான். அந்த காலத்து தமிழில் பேசுவாங்க. படம் ஃபுல்லாக கத்திட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபைட் சீன், இன்டர்வல் சீன், லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன் ப்ளஸ் வார் சாங் இது எல்லாமே படத்தோட ஹைலைட். படத்தில் அங்கங்கே சின்ன சின்ன குறைகளை பார்க்கலாம், மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் இந்த படம் செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா படத்தில் வைலன்ஸ் நிறையா இருக்குது, புரியாத பாஷை, இது பத்தாதுன்னு படம் ஸ்லோ பேஸ்ட் வேறு. ஆனால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான் இந்த தங்கலான். நான் இந்த படத்துக்கு 3.5 ரேட்டிங் கொடுக்குறேன்.